ஸோ இப்போது ஏசிஎல் ரீஹேப் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க, சரியா, நல்லா பண்ணுறாங்க. அவங்க உங்ககிட்ட சார் எனக்கு இப்போ நல்லா இருக்குது, 3 மாதம் தான் ஆச்சு, ஆனால் எனக்கு சூப்பராக இருக்குது, நான் இப்போ திரும்பவும் ஸ்போர்ட்ஸ் விளாடணும், நான் ரன்னிங் போகணும், என்ன உங்களோட அட்வைஸ்? என் பேஷண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிடுறது சார், ஆக்சுவலி ரொம்ப கேர்ஃபுல்லாகவே. நான் வந்து 12 வாரம் அவங்களாம் டெடிக்கேட்டடாக இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் ஜஸ்ட் கம் ஃபார் த ரீஹேப். அதர்வைஸ் ரீஹேப் பற்றி யோசிக்காதீங்க. ஏன்னா 6 வாரத்தில் நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நினச்சி நீங்கள் கேர்லெஸ்ஸாக போய் திருப்பி இன்ஜுரி ஆகிட்டிங்கன்னா, என் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்தேன், அவர் பார்த்து சரியாகலை, இன்ஜுரி ஆகிடுச்சுன்னு சொல்லிடுவீங்க. அதை நான் எல்லாத்தையும் சொல்லிடுறது ஃபஸ்ட்டு. 12 வீக்ஸ்க்கு அப்புறம் யூர் ஃபிட் எனஃப் டு கண்டினியூ த ஆக்டிவிட்டி. சர்ஜரி தேவையில்லை, சூப்பர் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு 3 மாதம் இருக்குது. 3 மாதம் இருக்குது. நியர்லி 12 மந்த்ஸ் கூட ஆகலாம், 6 to 12 மந்த்ஸ் கூட. ஆப்ரேட் பண்ணிட்டா டெஃபினட்டாக 12 மந்த்ஸ் நான் சொல்லுவேன். ஆப்ரேட் பண்ணல அப்படிங்கிற பர்சன் 12 மந்த்ஸ் கூட ஆகலாம். ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, ஏசிஎல்ன்ற ஒரு லிகமெண்ட் ஹை சென்சரி கனெக்டட், உடம்புலேயே இருக்க ஒரு லிகமெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரெயின் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற லிகமெண்ட் வந்து ஏசிஎல்லாக பார்க்குறோம். அது வந்து நான் ஒரு ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், டெய்லி லைஃப்பில் ஸ்டேர் கிளைம்பிங்காக இருக்கட்டும், டவுன் ஸ்டேர்ஸாக இருக்கட்டும், ஃபாஸ்ட்டாக டர்ன் பண்ணி ஓடுறதா இருக்கட்டும், என் குழந்தை போய் தூக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன உங்கள் லைஃப்பில் என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் ஏசிஎல் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா கால் ஃப்ளோரோட கனெக்ட் ஆகிருக்கும், பாடியும் இதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறது, ஃபோர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நான் ஒரு 10,000 டைம்ஸ் அந்த மூவ்மெண்ட் என் லைஃப்பில் பண்ணியிருக்கலாம் இதுக்கு முன்னாடி. ஏன் ஏசிஎல் ரீஹாபே எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணாலும் பர்சனுக்கு கான்ஃபிடென்ட் வராது, திருப்பி சைக்கலாஜிக்கலி ஒரு பேரியர் ஃபீல் பண்ணுவாங்க, இன்ஜுரி ஆயிருமோன்ற பயத்திலேயே இருப்பாங்க, ஹை இம்பாக்ட் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஒரு ஃபியர் இருக்குன்னா, அந்த நியூரோ காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் நடந்திருக்காது, மோட்டார் ரீலர்னிங்கே நடந்திருக்காது. புதுசாக ரீப்ளேஸ் பண்ண லிகமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அடிபட்டு ரீகெயின் ஆகிற லிகமெண்ட் இருந்தாலும் சரி, அது திருப்பி யூஸ் டு இட் ஆகும். அதில் ஒரு 1000 டைமாவது அந்த மூமெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆகும் அதுக்கு. ஸோ அது ஒரு பயங்கர சைக்கலாஜிக்கல் பேரியராக இருக்கும். அதுதான் வந்து 100 பேருக்கு ஏசிஎல் ஆப்ரேட்டே பண்ணாங்கன்னா அதில் 30 பேர் தான் பழைய பர்ஃபார்மன்ஸ்க்கு போகிறோம்.